நீ ஒரு வெஜிடேரியனா இருக்கனா, நீ ஒரு நான் வெஜிடேரியன் அளவுக்கு மசில் பில்டிங்கே பண்ண முடியாது. ரொம்ப சயின்டிஃபிக்கலா இல்லாம, உனக்கு புரியிற மாரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கோ. இப்ப நீங்க ஒரு வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா, நீங்க சாப்பிடுற புரோட்டீன்லாம் இன்கம்ப்ளீட்டான புரோட்டீன்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மதான். அதே மாரி நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த புரோட்டீன் வந்து கம்ப்ளீட்டா தான் இருக்கும். ஸோ அது எப்படி கம்ப்ளீட்டான புரோட்டீன் சொல்றாங்கன்னா, இது சிக்கனோட எசென்சியல் அமினோ ஆசிட் ப்ரொஃபைலு 1லிருந்து 9 வரைக்கும் எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. இதுவே வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸோட அமினோ ஆசிட் ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கும். 8, 9 இருக்காது. இதனால வெஜிடேரியனால மசில் பில்டே பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க. அங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடக்குது. இது ரைஸ்ல இருக்க அமினோ ஆசிட். இதுல 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. ஆனா 6ம் 7ம் கிடையாது. இப்போ நீங்க தாலையும் ரைஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுனால நீங்க ஒரு கம்ப்ளீட்டான புரோட்டீனை உங்க பாடிக்கு உங்களால கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் வெஜிடேரியனோட புரோட்டீன் நார்மலாவே கம்ப்ளீட்டா இருக்கனால அவங்க ஈஸியா அவங்களோட புரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன், மீட், எக், ஃபிஷ்ன்னு எது எடுத்தாலுமே அது கம்ப்ளீட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு வெஜிடேரியனா இருந்து ஒரு கம்ப்ளீட்டான புரோட்டீன் சோர்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரைஸையும் சோயா சங்க்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ரைஸையும் தால் கேர்டை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ரைஸ் அண்ட் பன்னீரை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ரைஸ் அண்ட் ராஜ்மாவை கம்பைன் பண்ணி எடுக்கலாம். ரைஸ் அண்ட் சிக் பீஸை சேர்த்து எடுக்கலாம். ஓட்ஸ் அண்ட் மில்கை சேர்த்து எடுக்கலாம். ஸோ நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்றது முக்கியமே கிடையாது. நீங்க ப்ராப்பரா உங்க புரோட்டீன் கோலை நீங்க ரீச் பண்ணாலே உங்களுக்கு மசில் பில்டிங் எஃபிஷியன்டாவே நடக்கும்.